தலைப்பு: பொன்னான பிரமாணம். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ஆதார வசனம்: மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 2688. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 16. பாடத்தின் தலைப்பு: அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். என்ன பரீட்சைகளை நாம் மேற்கொண்டாலும் மற்றவைகள் அனைத்தை காட்டிலும் இதுவே மற்றும் அவரது போதனைகளே மேலோங்கி நிற்கின்றதை காண முடிகின்றது. உதாரணத்திற்கு, பொன்னான பிரமாணமானது கன்ஃபியூசியஸ் அவர்களின் எழுத்துக்களிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகின்றது என்றும், இதுவே கன்ஃபியூசியஸ் அவர்கள் இயேசுவுக்கு நிகரானவராகவும் தேவனால் அனுப்பப்பட்டவராகவும் காணப்படுகின்றார் என்பதற்கு ஆதாரம் என்று நம்மிடம் அடிக்கடி தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான கூற்றினை தெரிவிப்பவர்களில் அநேகர் நேர்மையான எண்ணங்களுடன் தான் இப்படி தெரிவிக்கின்றனர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உண்மை என்னவெனில், இயேசுவினால் கொடுக்கப்பட்டதான பொன்னான பிரமாணத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் அநேகம் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் கண்டுணர்ந்ததில்லை. மற்றும் கன்ஃபியூசியஸினால் எழுதப்பட்ட பழமொழியானது, கொள்கையானது பொன்னான பிரமாணத்திற்கு ஒத்திருப்பது போன்று தோன்றுவதினால் இரண்டுமே ஒன்று என்று தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. பெருமளவில் வித்தியாசம் உள்ளன. மேலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கன்ஃபியூசியஸின் வார்த்தைகள் ஆணவமான சட்டமென சொல்லப்படலாம். கன்ஃபியூசியஸ் அவர்களின் பழமொழியானது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதிருங்கள். இதுவே நமது கர்த்தரினால் கொடுக்கப்பட்டதான பொன்னான பிரமாணத்தின் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களால் பார்க்கப்படுகின்றது என்று நாம் மீண்டுமாக கூறுகிறோம். கன்ஃபியூசியஸ் அவர்களின் பழமொழியானது முழு உலகத்திலுள்ள ஒவ்வொரு சிருஷ்டியினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அதை காண்பதில் நாம் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். மேலும் இப்படி செய்யப்பட்டிருக்குமானால் சந்தேகத்திற்கிடமின்றி பலனானது மனுக்குலத்திற்கு மாபெரும் ஆசீர்வாதமாகவே காணப்பட்டிருக்கும். தற்போதைய நிலைமைகளில் மாபெரும் முன்னேற்றங்கள் சம்பவித்திருந்திருக்கும். மேலும் கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் தொடர்ந்து நடப்பதற்கு நாடிக்கொண்டிருப்பவர்களாகிய பரிசுத்தவான்களை தவிர மற்றபடி கிட்டத்தட்ட அனைவருமே தினந்தோறும் தங்கள் அயலார் தங்களுக்கு எவைகளை செய்யக்கூடாது என்று விரும்புகிறார்களோ அதை மற்றவர்கள் விஷயத்தில் செய்யாதவர்களாய் காணப்பட்டிருப்பார்கள். இப்படி பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வாய்ப்பிருப்பினும் இன்னமும் குறைவுகள் காணப்படவே செய்திருக்கும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போன்று பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்ற நமது கர்த்தருடைய ஜெபமானது தெரிவித்திடும் நிலைமையில் உலகமானது காணப்படாமலேயே இருந்திருக்கும். ஏனெனில் மனுஷர்கள் கொள்கைகள் அல்லது ஏதேனும் மற்ற காரணங்களின் நிமித்தம் ஒருவரோடொருவர் நீதியுடன் நடந்து கொண்டிருப்பார்கள் மற்றும் மற்றவர்கள் தங்களுக்கு செய்யக்கூடாது என்று அவர்கள் கருதிடும் காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யாதவர்களாய் காணப்பட்டிருப்பார்கள் மற்றும் அவர்கள் அனைவரின் இருதயங்களும் முழுக்க சுயநலத்தினாலும் குறுகிய மனப்பான்மையினாலும் பேராசை முதலியவைகளினாலும் நிரம்பி இருந்திருக்கும் மற்றும் அன்பினின்று தூரமாய் இருந்திருக்கும். ஆனால் நமது கர்த்தருடைய பொன்னான பிரமாணத்தினுடைய பரந்த தன்மையினை நாம் கவனிக்கையில் இது முற்றிலும் ஓர் அன்பின் பிரமாணம் என்றும் இதில் கூட்டவோ குறைக்கவோ எதுவும் இல்லை, இது முழுமையானதொரு பிரமாணம் என்றும் நாம் கண்டு கொள்கின்றோம். இது தீமை செய்யாதே என்று சொல்லுகிற எதிர்மறை பிரமாணமாய், நெகட்டிவ் பிரமாணமாய் காணப்படாமல், நன்மை செய்வாயாக, உன் அயலான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றதான நன்மையான யாவற்றையும், இரக்கம் யாவற்றையும், ஊழியம் யாவற்றையும் அவனுக்கு செய்வாயாக என்று சொல்லுகின்ற ஆக்கப்பூர்வமான பிரமாணமாக, பாசிட்டிவ் பிரமாணமாக காணப்படுகின்றது. சுயாதீன பிரமாணம் என்று அப்போஸ்தலனால் அழைக்கப்படும் இந்த பிரமாணத்திற்கு, இந்த பூரண பிரமாணத்திற்கு, ஜீவியத்திற்கான இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இணையான ஒரு பிரமாணமானது எங்கும் இல்லை, எவருடைய எழுத்துக்களிலும் இல்லை மற்றும் இதற்கு மேலாய் பிரம்மாண்டமாய் வெளிப்படுத்தப்படவும் முடியாது.
ஆனால் எத்தனை சொற்பமானவர்கள் இந்த பிரமாணத்தினை சரியாய் புரிந்து கொண்டவர்களாகவும் இதனை விரும்புபவர்களாகவும் மற்றும் தங்களது சொந்த நடவடிக்கையினை அளந்து பார்த்திட இதனை தினந்தோறும் பயன்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல பெரும்பான்மையானவர்கள், உலகத்திலுள்ள நல்ல ஜனங்கள் கூட, பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கூட இப்பிரமாணத்தினுடைய அகலங்களையும் நீளங்களையும் கவனிக்க தவறி போனவர்களாக காணப்பட்டு மற்றவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடாது என்று சொல்லும் கட்டளையாக மாத்திரமே இதனை கண்ணோக்குகின்றனர். அப்படியானால் எத்தனை சொற்பமானவர்கள் மாத்திரமே இதன் அம்சங்களை சந்தோஷத்தோடும் உணர்வோடும் கிரகித்து கொண்டவர்களாக தங்கள் ஜீவியங்களை இப்பிரமாணத்திற்கு இசைவாக பெற்றிருக்கத்தக்கதாக இருதயத்திலிருந்து நாடுகின்றவர்களாய் காணப்படுவார்கள். வேறு யாரும் அல்ல பரிசுத்தவான்களே, வேறு யாரும் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தங்கள் பரமபிதாவினுடைய அன்பின் பிரமாணத்தினுடைய ஆவிக்கும் சாரத்திற்கும் இசைவான இருதய நிலைமையில் காணப்படுவார்கள். மற்றவர்களிடத்தில் அளவு மீறின தயாளம் காட்டியும் தங்கள் விஷயத்தில் போதுமாய் ஜாக்கிரதையாய் இல்லாமலும் இருப்பதின் வாயிலாக கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் இந்த பிரமாணத்தினை தவறாயும் தங்களுக்கு பாதகமான நிலைமையிலும் பயன்படுத்திவிடும் அபாயமும் உள்ளது. ஆனால் இம்மாதிரியான சம்பவங்கள் மிகவும் அபூர்வமாகவே காணப்படும். ஏனெனில் நம்முடைய ஒட்டுமொத்த சந்ததியார் விஷயத்திலும் விழுகையானது அன்பையும் தயாளத்தினையும் இல்லாமலாக்கி போட்டு நம்மை சுயநலத்தினால் நிரப்பி போட்டது. இப்படியாக சூழ்நிலையாக்கி போனதினாலேயே சுயநலத்தை பாதுகாப்பதே, சுயத்தை பாதுகாப்பதே வாழ்க்கையின் முதல் சட்டமாகும் எனும் பழமொழி உலகத்தில் காணப்படுகின்றது. சுயம் எப்போதும் முதலாவதாக காணப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களை குறித்து கவனத்தில் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக நம்மை குறித்தே நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் கருத்து காணப்படுகின்றது. பரிசுத்த ஆவியினால் புது சிருஷ்டிகள் என நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடும் கூட, நம்முடைய மனங்கள் புதிதாக தொடங்கின பிற்பாடும் கூட, பழைய சுபாவத்தினுடைய சுயநல தன்மையானது மிகவும் ஆழமாய் விதைக்கப்பட்டு காணப்படுகின்றபடியினால் அது நம் ஜீவியத்தின் முடிவு பரியந்தமும் நம் மீதான அதன் பிடியினை கொண்டிருக்கின்றது என்பதை அனுபவத்தின் வாயிலாக நாம் அனைவருமே அறிந்திருப்போம். கர்த்தருடைய சித்தத்திற்கு முழு இசைவுடன் காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையில் சிலர் இந்த பொன்னான பிரமாணத்தினை மிதமிஞ்சின கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு, உன் அயலான் அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதையே நீ உந்தன் அயலானுக்கு செய்வாயாக என்று பொன்னான பிரமாணம் தெரிவிப்பதாக எடுத்துக்கொள்ளுகின்றனர். மேலும் இப்படியாக பிரமாணத்தினை எடுத்துக்கொள்வது என்பது முற்றிலும் வேறுபட்ட பிரமாணமாய் இருக்கும் என்பதையும், எல்லா விதத்திலும் பாதகமாகவே காணப்படக்கூடும் என்பதையும் கவனிக்க தவறிவிடுகின்றனர். இப்படியாக சிலர்தான் தவறு செய்யும் அபாயம் இருப்பினும் அநேகர் இக்காரியத்தினை இக்கண்ணோட்டத்தில் சிந்தித்தவர்களாக பின்வருமாறு கூறுகின்றனர். இந்த பொன்னான பிரமாணத்தினை ஜீவியத்தின் அன்றாட காரியங்களில் எங்களால் கடைபிடித்திட முடியாது. உதாரணத்திற்கு, என் அயலான் எனக்கு என்ன செய்ய நான் விரும்புவேனோ அதையே நானும் என் அயலானுக்கு செய்ய வேண்டுமெனில், அப்படியானால் $5 மதிப்புள்ள ஒரு ஜோடி செருப்பினை நான் அயலானுக்கு $1 கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லது $20 மதிப்புள்ள உடைகளை $5 கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லது கோதுமையை அல்லது ஓட்ஸை பாதி விலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை இப்படியான ஒரு பிரமாணத்தை நான் ஒருவர் விஷயத்தில் கடைபிடித்தேனே ஆகில், நான் அனைவருக்குமே அதை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். மற்றும் இப்படியாகவே தொடர்ந்தால் சீக்கிரத்தில் என்னுடைய தொழிலானது நஷ்டத்தை சந்திக்கும். ஆகையால் பொன்னான பிரமாணமானது தற்காலத்தில் மனுஷர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் கடைபிடிக்கப்படவே முடியாது. ஆனால் இது பொன்னான பிரமாணம் குறித்த தவறான கண்ணோட்டமாய் இருக்கின்றது என்றும், இதை குறித்து நிதானித்து பார்த்தாலே ஒருவனுடைய சொந்த இருதயத்தில் காணப்படும் சுயநலமே பிரச்சனை என்பதை கண்டு கொள்ளலாம் என்றும் நாங்கள் பதிலளிக்கிறோம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்களை தெரிவித்து இருப்பவர் தனது அயலான் தன்னிடம் வாங்கும் பொருட்களை அதற்கே உரியதான விலைக்கு குறைவான விலையில் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தன்னிடம் எதிர்பார்ப்பான். காரணம், தானும் தன்னுடைய அயலானின் பொருட்களை வாங்கும்போது அதற்கே உரிய விலைக்கு குறைவான விலையில் தனக்கு தரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருப்பார் என்ற சிந்தனை உடையவராய் இருக்கின்றார். பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கும் காரியமானது
இவருக்கு இவரது பிரச்சனையை சுட்டி காண்பித்திடும். இவர் செருப்பு வாங்கும்படியாக தனது அயலானிடம் செல்கையில் தனது அயலான் இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர் விரும்புவாரோ அதையே இவரும் அயலானுக்கு செய்திட வேண்டும் என்றும், செருப்புகளுக்காக அயலானுக்கு நியாயமானதொரு விலையினை, ஜீவிப்பதற்கு நியாயமானதொரு லாபத்தினை தான் செலுத்திட வேண்டும் என்றும் உள்ள படிப்பினைகளை கற்றுக் கொடுத்திடும். மேலும் இப்படியே எல்லா பரிசுத்தவான்களிலும் செய்திட வேண்டும். ஒருவேளை நாம் உற்பத்தியாளராயிருந்து பொருட்களை விற்கையில் நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவோமோ அப்படி போலவே விவசாயியினுடைய விளைச்சலுக்கு உரிய விலையை செலுத்திடுவதற்கும் உற்பத்தியாளருடைய பொருட்களுக்கு உரிய விலையினை செலுத்திடுவதற்கும் நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பொன்னான பிரமாணமானது நமக்கு கற்றுத்தருகின்றதாய் இருக்கின்றது. இதுபோலவே ஒருவேளை நாம் விற்கிறவர்களாய் இருக்கையில் நம்முடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து அதிக லாபம் ஈட்டும் விதத்தில் விலை சொல்லுவதற்கு நாம் எண்ணிவிடக் கூடாது. அதாவது அவர்கள் ஒருவேளை விற்கிறவர்களாகவும் நாம் வாடிக்கையாளர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பதையே நாமும் அவர்களுக்கு செய்திட வேண்டும். ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் யாரெல்லாம் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் இந்த பொன்னான பிரமாணத்தினை பயன்படுத்துவதில் நன்கு பழக்கம் அடைந்திருப்பார்களோ அவர்கள் நீதி, நியாயம், நேர்மை பற்றின தங்களது புரிந்து கொள்ளுதலானது இது நிமித்தம் அதிகமடைந்திருப்பதை கண்டு கொள்ளுவார்கள். மேலும் தேவனுக்கொத்த இந்த சாயல்களானது, அதாவது அவர்கள் ஆண்டவருடைய பொன்னான பிரமாணத்திற்கு இசைந்திருப்பதின் காரணத்திற்காக மாத்திரம் அல்லாமல் அவற்றின் உண்மையான அழகையும் பிரம்மாண்டத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும் காரியத்தினாலும் அவற்றோடு அவர்களின் இருதயங்கள் இசைந்திருப்பதின் காரணத்தினாலும் அவற்றிற்கு அவர்கள் கீழ்ப்படியும் நிலையை அடைவது வரையிலும் தேவனுக்கொத்த இந்த சாயல்களானது அவர்களது குணலட்சணங்களில் ஒரு பாகமென அவர்களில் அதிகமாய் வளர்ச்சி அடையும். நீதியை மனதில் ஆழ பதிய வைத்திடும் இந்த பிரமாணமானது இதையும் தாண்டி கருணையையும் கூட மனதில் பதிய வைக்கின்றது. அதாவது நாம் ஒருவேளை தேவையில் இருப்பவர்களாக காணப்படும் பட்சத்தில் மற்றவர்களிடத்தில் நாம் எதிர்பார்த்திடும் கருணையினை நம் மனதில் பதிய செய்திடும். ஓ கர்த்தருடைய உண்மையான பரிசுத்தவான்கள் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய செல்வாக்கின் கீழ் வருகையில் அவர்கள் ஆவிக்குரிய குணலட்சணத்தில் எத்தனை முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். இது ஜீவியத்தின் கிரியைகளை மாற்றி அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கும் அனைவரிடத்திலும் நீதியோடு காணப்பட செய்து, பின்னர் அவர்களது உதவிக்கான தேவையில் காணப்படுபவர்கள் யாவருக்கும் தங்களால் முடிந்த உதவியினை யாருக்கும் பாதகமில்லாமல் செய்யத்தக்கதான கருணை உடையவர்களாகவும் இருக்க செய்திடும். மேலும் இது அவர்களிடமிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளின் விஷயங்களிலும் கூட அதன் தாக்கத்தை கொண்டிருக்கும். இந்த பொன்னான அளவுகோலினுடைய வழிநடத்துதலின் கீழ் கசப்பான அல்லது கோபமான அல்லது பழி தூற்றுதலான வார்த்தைகள் குறைந்துவிடும். ஏனெனில் இம்மாதிரியாக தங்களிடத்தில் கோபமாகவும் கசப்பாகவும் மற்றும் குரோதமாகவும் உள்ள வார்த்தைகள் பேசப்படுவதையோ அல்லது தங்களை குறித்து புறங்கூறப்படுவதையோ யாரும் விரும்புவதில்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்பவர்கள் கோபம், பகைமை, குரோதம், வாக்குவாதம், பொறாமை, தூஷணங்கள் முதலானவைகளை களைந்து போட வேண்டும் என்று அப்போஸ்தலன் நம்மிடத்தில் கூறியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னுமாக இந்த பொன்னான பிரமாணமானது அன்பான வார்த்தைகள், கனிவான செயல்பாடுகளை, தாழ்மையான நடக்கையை கொண்டிருப்பதற்கும் கூட நம்மை வழிநடத்தும். ஏனெனில் யார்தான் இப்படியெல்லாம் தனது அயலான் நடக்கக்கூடாது என்று எண்ணம் கொள்ளுவார்கள்? அப்போஸ்தலர் மறுபடியும் சொல்லுவது போன்று சாந்தம், பொறுமை, தயவு, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு முதலான கிறிஸ்தவ குணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள், 12 முதல் 15 வசனங்கள். வெளியரங்கமான கிரியைகளின் விஷயத்தில் துவங்கி பின்னர் நம்முடைய வார்த்தைகளின் விஷயங்களையும் தாக்கத்திற்குள்ளாக்கும் இந்த பொன்னான பிரமாணமானது சீக்கிரமாய் நம்முடைய எண்ணங்கள் விஷயத்திலும் கூட அதன் தாக்கத்தை கொண்டிருக்கும். மற்றவர்கள் நம்மை குறித்து அற்பமாய் எண்ணுவதையோ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகளையும் குறித்து குறைவாய் கற்பனை பண்ணி கொள்ளுவதையோ நாம் விரும்புவதில்லை. மாறாக நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய கிரியைகளையும் அன்போடும் இரக்கத்தோடும் கண்ணோக்க நாம் விரும்புவோம். ஆகையால் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய செல்வாக்கின் கீழ் மற்றவர்களை குறித்து நமது எண்ணங்கள் மிகவும் கருணையோடும் மிகவும் பரந்த மனப்பான்மையோடும்
சந்தேகிக்கும் தன்மை இல்லாமலும் காணப்படும். இந்த பொன்னான பிரமாணமே நம்முடைய அருமை மீட்பர் வேறொரு தருணத்தின் போது, உன்னை நீ அன்பு கூறுவது போல உன் அயலானையும் அன்பு கூறுவாயாக என்று கூறி வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்திட்ட திவ்ய பிரமாணமாகும் என்பதில் உறுதியே. ஆகையால் ஒரு பிரமாணமானது மற்ற பிரமாணத்தினை விளக்குகின்றது என்றும், நாம் நம்மை அன்பு கூறுவது போன்று நம் அயலானை அன்பு கூறுவது என்பது நம் அயலானை எவ்விதம் நம்மை அன்பு கூறவும் நமக்கு எவற்றை செய்யவும் நாம் விரும்புகிறோமோ அவ்விதமே நாமும் நம் அயலானை அன்பு கூற வேண்டும் மற்றும் அயலானுக்காய் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கின்றதா இருக்கும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதைவிட மேலான அர்த்தம் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சட்ட ரீதியாகவோ அல்லது இரத்தபந்தத்தின் வாயிலாகவோ நாம் பொறுப்பை பெற்றிருப்பவர்களாகவும், நமது குடும்பத்தினர் நமது உறவினர்களுக்காகவும் நாம் நமக்காகவும் உள்ள நியாயமான தேவைகளை சந்திக்கும்படி தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் என்று அப்போஸ்தலன் கூறியுள்ளார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 1 தீமோத்தேயு 5:8. ஆகையால் நம்முடைய அயலாருக்கு நாம் எதையாகிலும் செய்வதற்கு முன்பதாக நமது சொந்த வீட்டாரை குறித்தே நாம் முதலாவதாக அக்கறை கொள்ள வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் நியாயமான கவனம் செலுத்திட வேண்டும். இது நிமித்தம் நமது அயலாருக்கும் நமக்கும் இடையேயும், நமது அயலார் குடும்பத்திற்கும் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கும் இடையேயும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். எனினும் இக்காரியமானது பொன்னான பிரமாணத்தினால் நன்கு சீர்படுத்தப்படுகின்றது. நமது அயலான் தேவையின் சூழ்நிலையில் காணப்படுகையில் நாம் ஒருவேளை அயலானின் சூழ்நிலைமையிலும் அவர் நம் நிலைமையிலும் காணப்பட்டால், அவர் நமக்கு என்ன செய்திட வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அதையே நம்முடைய அயலான் தேவையின் சூழ்நிலையில் காணப்படுகையில் நாம் அவருக்கு செய்திட வேண்டும் என்று பொன்னான பிரமாணம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது என்று பிரமாணம் குறித்து சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நம்முடைய மனங்களானது நீதியின் தளத்துடன் சமநிலையில் காணப்படுவதினால் நாம் பெருந்துயரத்தில் காணப்படுகையில் நம் அயலான் முதலாவதாக தன் சொந்த குடும்பத்திற்கு நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போகத்தக்கதாக அல்லது அவர்களுக்கு பாதகம் உண்டாகத்தக்கதாக நமக்கு கொடுத்து உதவிடக்கூடாது என்றும் நாம் எண்ணம் கொண்டிட வேண்டும். பொன்னான பிரமாணம் என்பது கடமையா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சிலர் பின்வருமாறு கேட்கலாம்: கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பொன்னான பிரமாணத்தினை நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் கைக்கொள்ள முயற்சித்திட வேண்டுமா? கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் கூட மிக சொற்பமானவர்களே இப்பிரமாணத்தினை புரிந்து கொண்டவர்களாயிருக்க அல்லது இப்பிரமாணத்தினை கொஞ்சமேனும் கடைபிடிக்க நாடுகின்றவர்களாயிருக்க நாம் அதை மிகவும் நல்லதொரு பிரமாணம் என்றும், ஆனால் அது நம் மீது கடமையாக காணப்படுகிறதில்லை என்றும், நாம் நித்திய ஜீவனையும் பரலோக மகிமையையும் அடையும் காரியமானது இந்த பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ளுகிற விஷயத்தை சார்ந்திருப்பதில்லை என்றும் எண்ணிக்கொள்ளலாமா? அதை பூரண பிரமாணத்திற்கான நல்லதொரு கொள்கை என, அளவுகோல் என மனதில் பெற்றிருக்கலாம். ஆனாலும் அந்த கொள்கைக்கு ஏற்ப எவ்விதத்திலும் வாழ வேண்டாம் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாமா? இந்த பொன்னான பிரமாணத்தினை கொண்டுதான் நமது அருமை மீட்பருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அளந்து பார்க்கப்பட்டது என்றும், இதற்கு இசைவாகத்தான் அவர் வாழ்ந்தார் என்றும், அதன் கீழ் அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார் என்றும், அவரது சீஷர்களாக அவரது பின்னடியார்களாக காணப்படுபவர்கள் யாவருக்கும் இப்பிரமாணம் அவசியமானது என்றும், இவர்கள் மீது கடமையாக உள்ளது என்றும் நாம் பதிலளிக்கின்றோம். ராஜ்யத்தில் அவரது உடன் சுதந்திரர்களாக விரும்புபவர்கள் யாவரும் அவர் வைத்து சென்ற மாதிரியின்படி அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றிட வேண்டும். 1 பேதுரு 2:21. இன்னொரு அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்று, கிறிஸ்துவோடு கூட ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்களாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சபை ஒன்றை தேவன் பெற்றிருக்க முன் தீர்மானித்துள்ளார். மற்றும் அதேபோல் தற்காலத்தில் தேவனுடைய அன்பான குமாரனாகிய நமது கர்த்தர் இயேசுவின் சாயலை அடைபவர்கள் மாத்திரமே இறுதியில் அந்த மகிமையடையும் சபையின் அங்கத்தினர்கள் என ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்றும் முன் தீர்மானித்துள்ளார். மேலும் அவரை பின்பற்றுவது என்பது அவரிலும் அவரது நடத்தையிலும் மாதிரித்துவம் படுத்தப்பட்ட
பொன்னான பிரமாணத்தினை பின்பற்றுவதாகும். ஆகையால் ராஜ்யத்தில் பங்கடைய விரும்புபவர்கள் யாவரும் குணலட்சணத்தின் வளர்ச்சிக்கு கவனம் கொடுத்திட வேண்டும். மற்றும் இந்த பொன்னான பிரமாணமானது அத்தகைய குணலட்சண வளர்ச்சிக்கு அவசியமானதாகும். இது நம்மில் நீதி அல்லது நியாயத்தின் கொள்கைகளை மாத்திரமல்லாமல் அன்பின் ஆவியையும் சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்திடும் ஆவியினையும் வளர்த்துகின்றதாயிருக்கும். ரோமர் 8:29. மனுஷீக பலவீனத்தில் திவ்ய பலமானது பூரணமாய் செயல்படுகின்றது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மீண்டும் எழும் கேள்வி என்னவெனில், சுபாவத்தில் விழுந்து போனவர்களாகவும் அபூர்ணர்களாகவும் மற்றும் முழுக்க சுயநலத்தினையும் கீழ்த்தரமான தன்மையினையும் உடையவர்களாகவும் இருப்பவர்களால் எப்படி பூரண மனுஷன் கீழ்ப்படியக்கூடியதும் நமது கர்த்தர் இயேசுவினால் அவரது சகல நற்கிரியைகள் மற்றும் பலி செலுத்துதல் காரணமாய் நிறைவேற்றப்பட்டதுமான இந்த பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ள முடியும்? புறம்பான நடக்கைகளை மாத்திரமல்லாமல் நம்முடைய இருதயங்களின் எண்ணங்களையும் கூட சிந்தனைகளையும் கூட அறிய வல்லமையுள்ளவரின் பார்வையில் நாம் எங்கனம் இந்த பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ளுபவர்களாக அங்கீகரிப்பினை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்க முடியும்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலாகிய இந்த சுவிசேஷ யுகத்திற்கான தேவனுடைய கிருபையுள்ள ஏற்பாடு நமக்கு உதவி புரிய காணப்படுகின்றது என்று நாம் பதிலளிக்கின்றோம். நம்முடைய நீதிமானாக்கப்படுதலானது கடந்த காலத்தின் பாவங்களை மூடுவது மாத்திரமல்லாமல் நாம் நம்மை அவரது பலிபீடத்தில் ஜீவனுள்ள பலிகளாக ஏறெடுக்கப்படத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தேவன் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக்குகின்றது. மேலும் அது ஜீவியத்தின் பிரமாணம் முழுவதிலும் நம்மோடு கூட காணப்படுகின்றது. மேலுமாக வேண்டுமென்றே செய்யப்படாத நம்முடைய குறைபாடுகள் அனைத்திற்காகவும் அது கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய கிருபையின்படி ஈடு செய்திடும். அப்போஸ்தலன் கூறுவது போன்று மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் பொன்னான பிரமாணத்தின் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகின்றது. ரோமர் 8:4. நாம் அனைவரும் ஒன்று போல் விழுந்தவர்களாய் இராதபடியினால், ஒன்று போல் சுயநலம் இல்லாதவர்களாய் இராதபடியினால், மற்றவர்களால் செய்ய முடிகிறதை காட்டிலும் சிலர் திவ்ய பிரமாணத்தினுடைய ஆவிக்கு அதிகம் ஒத்து நடப்பார்கள் மற்றும் பொன்னான பிரமாணத்தின் அளவில் அதிகம் அடைந்தவர்களாய் இருப்பார்கள். எனினும் எந்த விழுந்து போன சிருஷ்டியினாலும் மாம்சத்தின் பல்வேறு பலவீனங்களினால் முடமாயிருக்கும் காரணத்தினை முன்னிட்டு பொன்னான பிரமாணம் சொல்லுபவைகளின்படி முழுவதுமாக நடக்க முடியாது. மேலும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவ கிருபையானது நம்முடைய குறைவுகளை எல்லாம் மூடுகின்றது. முன்மாதிரியின்படி அதிகமாய் பின்பற்றுகிறவர்களும் கூட அதை முழுமையாய் பின்பற்றுகிற காரியத்திற்கு இன்னும் தொலைவாகவே இருக்கின்றனர். மற்றும் இதன் காரணமாக அவர்களது குறைவுகளை ஈடு செய்யப்படும் வண்ணமாக கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்தினால் தரிப்பிக்கப்படுவது அவசியமாகுகின்றது. மேலும் அதிகம் விழுந்து போனவர்களாகவும் மிகவும் சிறந்த பிரயாசம் எடுத்தும் கூட பொன்னான பிரமாணமாகிய மாபெரும் நியமத்தின் காரியங்களுக்கு வெகு தொலைவில் காணப்படுபவர்களாகவும் இருப்பவர்கள் அவர்களது குறைவுகளை ஈடு செய்யத்தக்கதாக அவ்வளவுக்கு அதிகமாக தேவ கிருபையான தேவையில் காணப்படுவார்கள். ஆகையாலே பாவமும் அபூரணமும் அதிகம் பெருகின இடத்தில் தேவ கிருபை அதிகமாய் பெருகும் என்று அப்போஸ்தலன் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்டு அவரது அடிச்சுவடுகளில் நடக்க நாடி தங்கள் இருதயங்களில் தங்களை பொன்னான பிரமாணத்தினை கொண்டு அளந்து பார்த்து அது சொல்லுபவைகளுக்கு இசைவாக தங்களால் முடிந்த மட்டும் ஜீவிக்க நாடுபவர்கள் அவர்களது பிரயாசங்களில் ஜெயம் அடையும் காரியங்களில் வித்தியாசப்படலாம். ஆனாலும் திவ்ய கண்ணோட்டத்தில் இவர்கள் அனைவரும் நமது அருமை மீட்பருடைய பலியினுடைய புண்ணியத்தினால் இவர்களது குறைவுகளை மூடப்பெற்றவர்களாக கருதப்படுகின்றனர். மற்றும் நியாயப்பிரமாணத்தின் நீதியானது, அதன் உண்மையான அர்த்தமானது, அதன் ஆவியானது, பொன்னான பிரமாணத்தின் உண்மையான முழுமையானது இவர்களில் பூரணமாய் தெய்வீக அங்கீகரிப்பிற்கு பாத்திரமாய் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது. ஒரு நாளிலோ அல்லது ஒரு வாரமாகவோ அல்லது ஒரு மாதமாகவோ இந்த பொன்னான பிரமாணமானது நம்மில் நிறைவேற்றப்பட்டதாக இப்படியாக கருதப்படுவது மாத்திரம் நாம் ஜெயம் கொண்டவர்களாக எண்ணப்படுவதற்கு போதாது. மாறாக நம்மால் முடிந்த மட்டும் நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் அதிக கவனமாய் நடப்பதை உண்மையாய் தொடர வேண்டும்.
மற்றும் நம்மால் முடிந்த மட்டும் அவரது பொன்னான பிரமாணத்தினை பயன்படுத்துவதை உண்மையாய் தொடர்ந்திட வேண்டும். மேலும் இப்படியாக நாளுக்கு நாள் வருஷா வருஷம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுவும் தொடர்ச்சியான மற்றும் அதிகரித்து கொண்டு வரும் வைராக்கியத்தோடு தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது நமது ஆண்டவர் குணலட்சணத்தினுடைய நம்முடைய வளர்ச்சியினை கவனித்து வருபவராக இருந்து, போதும், குணலட்சணம் உறுதியடைந்து விட்டது, நீதிக்கான அன்பு நிரந்தரமானதாகவும் முழுமையாய் வளர்ச்சியடைந்ததாகவும் உள்ளது, அன்பின் ஆவியானது நிலையானதாக தெரிகின்றது மற்றும் மாம்சத்தின் சுயநலத்தின் சில தடயங்கள் இன்னமும் காணப்பட்டாலும் கூட உண்மையான இலக்குடன் ஒப்பிடும்போது அவை மங்களாகவே காணப்படுகிறது. மாம்சத்தில் இல்லை, மாறாக இருதயத்தில், சித்தத்தில் ஜெயம் அடைய பெற்றிருப்பதற்கான நல்ல சான்று விளங்குகிறது என்று சொல்லும் வரை மேற்கூறியபடி தொடர்ந்து செய்ய வேண்டும். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:17. ஜீவியத்தின் விஷயங்களில், பொன்னான பிரமாணத்தினை செயல்படுத்தும் விஷயங்களில் சிலரால் செய்யப்படும் மிக கடுமையான தவறு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பொன்னான பிரமாணமானது அதன் தாக்கத்தினை உலக ஜனங்களிடத்திலும் கூட பெயர் கிறிஸ்தவர்களிடத்திலும் கூட கொஞ்சம் கொண்டிருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. அதுவும் இவர்கள் தங்களது அன்றாட நடக்கையினை அளந்து பார்ப்பதற்கான அளவுகோலாக பொன்னான பிரமாணத்தினை அடையாளம் கண்டு கொள்ளவும் பயன்படுத்தவும் வைராக்கியமாய் நாடுகிறார்கள். ஆனாலும் அதை ஒரு பிரமாணம் என கைக்கொள்ளாதவர்களாகவும் அல்லது கை கொள்வதாக அறிக்கை பண்ணி கொள்ளாதவர்களாகவும் காணப்படுகின்றனர். கர்த்தருக்கென்று தங்களை முழுவதுமாக கொடுத்திட்டவர்களும் திவ்ய சித்தத்தின் பிரம்மாண்டமான வெளிப்பாடு என இந்த பொன்னான பிரமாணத்தினை அடையாளம் கண்டு கொண்டுள்ளவர்களுமான கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட இந்த பொன்னான பிரமாணத்தினை சரியாய் பயன்படுத்தும் விஷயத்தில் கடுமையாய் தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, கர்த்தருடைய ஜனங்களில் உயர் பண்புடையவர்களில் சிலர், வாருங்கள், நாம் சமுதாயத்தையும் உலக சந்தோஷங்களையும் விட்டுவிட்டு விழுந்து போயிருப்பவர்களுக்கான முன்னேற்றத்திற்காக, சமூக மறுமலர்ச்சிக்காக, பொருளாதார மறுமலர்ச்சிக்காக, ஒழுக்கம் சார்ந்த மறுமலர்ச்சிக்காக, குடிகாரர்களின் மறுமலர்ச்சிக்காக முதலியவற்றிற்காக நாம் நேரங்களை அர்ப்பணிப்போம் என்கிறார்கள். இன்னும் சிலர் இதே ஆவியினாலும் இந்த பொன்னான பிரமாணத்தினை நிறைவேற்ற வேண்டும் என்றே இதே வாஞ்சையினாலும் உந்தப்பட்டவர்களாக நாம் நமது குடும்பங்களையும் நண்பர்களையும் விட்டு பிரிந்து ஊழியக்காரர்கள் என அந்நிய மார்க்கத்தினருக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கத்தக்கதாக தூர தேசங்களுக்கு புறப்பட்டு செல்லலாம், வாருங்கள் என்கிறார்கள். இவர்கள் புரியும் இப்படியான வேலைகளுக்கான முறைமைகளை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமா அல்லது இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்திட்டாலும், இத்தகைய உயரிய உணர்வுகளை மதிக்கும்படி நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா தருணங்களிலும் இல்லாவிட்டாலும் அநேகமான சந்தர்ப்பங்களில் நேரம், செல்வாக்கு, சுகம் முதலியவற்றை இப்படி தியாகம் செய்யும் காரியங்களுக்கு கீழ் அடிப்படையாக காணப்படும் உயரிய கொள்கைகளை நாம் விரும்பவே பாராட்டவே செய்கிறோம். இது இந்த அருமையான நண்பர்களிடத்திலுள்ள பொன்னான பிரமாணத்தினுடைய நடப்பித்தலே ஆகும். இவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கூறுவதாவது, ஒருவேளை நாம் சேரிகளிலோ அல்லது அந்நிய மார்க்க சீரழிவுக்குள்ளாகவோ காணப்பட்டிருந்தால், தேவ பிள்ளைகளில் யாரேனும் நம்மிடமாய் வந்து நம்மை சீர்தூக்கிவிட, நமக்கு வெளிச்சமூட்டிட நாம் விரும்புவோம். ஆகையால் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புபவற்றை நாமும் மற்றவர்களுக்கு செய்திட வேண்டும் என்பதே ஆகும். இது பொன்னான பிரமாணம் குறித்த தெளிவான சிந்தித்தலும் சரியாய் பொருந்தி பார்த்தலும் ஆகும். எனினும் தவறானதாகும் என்று நாம் நம்புகிறோம். கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்படும் முதலாம் படிப்பினை அவனது கணிப்புகள், நிதானிப்புகள் குறைவுள்ளவைகள் என்பதும், விடுகையின் காரணமாய் நமது சரீர ஆற்றல்கள் மாத்திரம் சீரழிந்து போகாமல் நமது மன ஆற்றல்களும் சீரழிந்து போயுள்ளது என்பதும், முழு உலகமும் சரீரத்தில் மாத்திரமல்லாமல் மனதிலும் நிதானிப்பிலும் கூட ஆரோக்கியமற்று காணப்படுகின்றது என்பதாகும். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம் என்றும், இதன் காரணமாகவே எல்லா மனுஷனும் தேறினவனாகும்படிக்கு அவர் தம்முடைய புத்தகமாகிய வேதாகமத்தினை அருளியுள்ளார் என்றும் உள்ளவைகளே தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் கற்க வேண்டிய அடிப்படை பாடங்களாய் இருக்கின்றன. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள்.
ரட்சிப்பின் வேலை என்பது மனுக்குலத்தினால் செய்ய முடியாத வேலை என்றும், ஆகையால் தேவன் அவ்வேலையினை கையில் எடுத்துள்ளார் என்றும் நமக்கு வேதாகமத்தில் கற்பிக்கப்பட்டுள்ளது. தேவன் அவ்வேலைக்கடுத்த காரியங்கள் தானாய் இயங்கும்படி விட்டுவிடவில்லை என்றும், நம்முடைய பூரணமற்ற கணிப்புகள் மற்றும் அற்பமான பிரயாசங்கள் வசத்திலும் அவ்வேலைக்கடுத்த காரியங்களை அவர் விட்டுவிடவில்லை என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. உலகத் தோற்றம் முதற்கொண்டே மாபெரும் இரட்சகர் தேவன் தமது வேலையினை திட்டமிட்டுள்ளார் என்றும், இப்படியிருந்த போதிலும் 4000 வருடங்களுக்கு பின்னரே அவ்வேலையை நிறைவேற்றும் விஷயத்தில் முதலாம் மாபெரும் நடவடிக்கையினை, அதாவது ஆதாம் மற்றும் அவரது சந்ததிக்கான மீட்கும் விலையாக தம்முடைய குமாரனை கொடுக்கும் காரியத்தினை மேற்கொண்டார். 1 பேதுரு 1:20 என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ரட்சிப்பின் இவ்வேலையினை துவங்கியுள்ள தேவன் அவ்வேலையினை கைவிட்டு விடவில்லை என்றும், கைவிடுவதற்கு நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்றும், இறுதியில் நியாயம் தீர்த்து கொண்டு வருவார் என்றும், இறுதியில் மனுஷனுக்கான தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்றும், இறுதியில் கர்த்தரை பற்றின அறிவானது முழு உலகத்திலும் நிரம்பியிருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவரும் அவரை அறிந்திருப்பார்கள் என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. அவர் நீதியை வெளிப்படுத்துவார் என்றும், இறுதியில் பூமியின் குடிகள் அனைத்தும் தேவனுடைய கிருபை மற்றும் தயவு குறித்த அறிவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் மற்றும் பலனடைவதற்கான வாய்ப்பினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. மாபெரும் தீர்க்கதரிசியாகிய ராஜாவின் சொல் கேளாதவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு இறுதியில் 2ஆம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள் என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் மரணம் இருப்பதில்லை, அழுகை இருப்பதில்லை, வலி இருப்பதில்லை. ஏனெனில் ஆதாமின் பாவமும் அதன் தண்டனையும் அதனால் உண்டான சீர்குலைவும் ஆகிய முந்தினவைகள் ஒழிந்து போயிருக்கும். ஏசாயா 14:24, 27, 55:11, மத்தேயு 12:20, ஏசாயா 53:11, 11:9, எரேமியா 31:34, அப்போஸ்தலர் 3:19-23, வெளிப்படுத்தல் 21:3-4. ஆனால் கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் அநேகர் இந்த கிருபையான ஏற்பாடுகளையும் அவரது வார்த்தையிலுள்ள வாக்குத்தத்தங்களையும் பார்க்க தவறினவர்களாகவும் அன்பின் ஆவியினை கொஞ்சம் கொண்டவர்களாகவும் காணப்பட்டு தங்களுடைய ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானம் பெரிதாய் இருப்பது போன்று தங்களுடைய அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரியது என்பதை மறந்து போய்விடுகின்றனர். ஆகையால் முழு இரட்சிப்பின் திட்டமும் தேவனுடையதே என்பதும், அதை அவர் மற்றவர்கள் வசத்தில் தள்ளிவிடவில்லை என்பதும், அதை அவர்தாமே தமது ஏற்ற வேளையில் நிறைவேற்றி முடிப்பார் என்பதுமான உண்மைகளை கவனிக்க தவறிவிடுகின்றனர். இதை மறந்து விடுகிறபடியாலேயே அவர்கள் பொறுப்பினுடைய பார பலுவினால் கஷ்டப்படுகின்றனர் மற்றும் உலகத்தினுடைய ரட்சிப்பானது ஏதோ தங்கள் தோள்கள் மீது காணப்படுவதாக எண்ணுகின்றனர் மற்றும் தங்களை முக்கியமானவர்களாக கருதுவதாலும் தேவ வார்த்தைகளை மறந்து போவதினாலும் இவர்கள் சுவிசேஷம் பரப்பும் ஊழியத்திற்கும், சேரி பகுதிகளில் ஊழியத்திற்கும், அந்நிய மார்க்கத்தினரின் மத்தியில் ஊழியத்திற்கும் என்று புறப்பட்டு செல்லுகின்றனர். ஆமேன்.